பயணங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒவ்வொருவரும் தினமும் குறைந்தது 108 முறை 1008 முறை மற்றும் அளவற்ற முறையிலே, மேலும் பயணத்தின் போது கிரிஜாத்வஜாய கணபதியை வணங்கி ஓம் ஔ கிரிஜாத்வஜாய நமகா, ஓம் ஔ கிரிஜாத்வஜாய நமகா, இது முன்பாக நமது வாத்தியார் கொடுக்கப்பட்ட ஒன்றை மீண்டும் இப்பொழுது தேவைக்கு ஏற்ப, இந்த காலத்திற்கேற்ப, எதிர்வரும் காலங்களிலே பயணங்களிலே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் செல்வதற்கு இந்த கிரிஜாத்வஜாய நமகா என்கின்ற மந்திரத்தை 2000 ஏற்பட்ட அந்த நமது அகஸ்திய விஜயத்தினுடைய புத்தகத்தை படித்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு நினைவும் மகிழ்ச்சியும் திரும்பி வரும். அதை குறையாமல் ஓதும் பொழுது இயற்கை சீற்றங்கள் எழும் ஒரு காலமாக இது இருக்கின்றபடியினாலும், இயற்கைக்கு மாறான சில தவறுகளையும் குற்றங்களையும் புரிவதனாலும் ஏற்படுகின்ற நல்லவர்களுக்கு தீயவர்களால் வருகின்ற ஆபத்தும், அதிலிருந்து காமந்து செய்து கொள்வதற்கும் பெரும் தொழிற்சாலை, பேக்கரி, இரும்பு உருக்கு சாலை மற்றும் தொழிற்சாலை மற்றும் எந்திர சாதனங்களை தயாரிப்பவர்கள், உருக்காலைகள் செய்பவர்கள், பிஸ்கட் பேக்கரிகள், வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் மின்சார ஊழியர்களாக மின்சாரத்துறையிலே பணிபுரிகின்றவர்கள், அதில் உள்ள அமைச்சர்கள் எல்லோருக்கும் நல்ல உயர்வு தருகின்ற நாளாக அமைய நீங்கள் மின்சக்தி தேவதைகளை வணங்குவதும், தெய்வ காந்த சக்தி உள்ள இடங்களில் வழிபடுவதும் அதி அற்புதமான நல்ல பலன்கள் கொடுக்கும். காலம் தவறிய, பருவம் தவறிய இயற்கை சீற்றங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு இப்பொழுதே நாம் மேற்கொள்ள வேண்டும். என்னடா இப்போ தான் ஒன்று முடிஞ்சதுன்னு நினச்சோம், காலம் சரியா இல்லையா, யார் பெரியவங்க சொன்னது யார் கேட்குறாங்க, கஷ்டம் என்ன 4 நாளைக்கு 10 நாளோடு முடிஞ்சு போச்சு, ராமா கிருஷ்ணா என்று ஓதுகின்றோம். அப்புறம் அவரவர்கள் வேலையை சுயமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளவுதாக உலகத்தை பற்றி யார் கவலைப்படுகின்றார்கள்? அதனால்தான் பிறர் கொடுக்கின்ற எந்த உணவையும் தேவையில்லாமல் வாங்கி சாப்பிடக்கூடாது. மிட்டாய், பிஸ்கெட் இவைகளெல்லாம் அதனால் சில தேவையற்ற வேதனைகளும் மன கஷ்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. இரவில் விடுதிகளில் தங்கி உணவு அருந்துவதும், முன்பின் தெரியாதவர்கள் செய்கின்ற தயாரித்து கொடுக்கின்ற எந்த ஒரு உணவையும் ஏற்கக்கூடாது. அவையெல்லாம் நமக்கு அப்படி ஏற்காமல் இருந்தால் நமக்கு எந்த விதமான சோதனையோ வேதனையோ வராது. இப்படி மருத்துவர்கள் தெய்வீகர்களாக வாழ்வதற்கு மருத்துவ சக்தி உள்ள மருத்துவஞ்செயர், ருண விமோச்சகர், இப்படி தன்வந்திரி ஸ்லோகங்கள் இவைகளை தினமும் ஓதுவதும், கருட தண்டம் ஓதுவதும் மருத்துவத்துறையிலே சிறப்பு ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. பெரும் பல பரீட்சை செய்கின்ற மருத்துவர்களுக்கு சவால் விடுகின்ற ஒரு சின்ன தொற்று பெரும் வியாதியாக கூட வர இருக்கின்றது. பொது இடங்களிலே துணிகளை ஒன்றாக துவைத்து தேய்த்து சலவை செய்கின்ற இடங்களிலே போடாமல் சொந்த இல்லத்திலே நீங்கள் கைகளினாலோ மிஷின்களாலோ துவைத்து ஆடைகளை உடுத்தினால் மிக பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. அதனால் யாராக இருந்தாலும் தேவையற்ற ஆடைகளுடன் நமது உடைகளை சேர்க்கும்போது அதில் சில கர்மாக்களும் கழிவுகளும் அசடுகளும் நமக்கு தெரியாத எத்தனையோ தோஷங்கள் துணிகளினால் வந்து சேரும். ஒருத்தர் அணிந்து பார்த்து விட்டு செல்கின்ற ஆடையை இந்த காலத்திலே ரெடிமேட் ஆடை என்று வாங்குகின்றோம். அப்படி வாங்கும்பொழுது பல பேர் போட்டு வேண்டாம் என்று ஒதுக்கிய ஆடையை ஒரு எடுத்து செல்வதும், அதனால் பல தோஷங்களோ குற்றங்களோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளதனால் புது துணிகளை வாங்கி கொடுத்து தையல்காரர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நீங்கள் புத்தாடைகளை அணியும் பொழுது, அதுவும் தெற்கு திசைகளை நமது முன்னோர்களை நினைத்து அது தெற்கு திசை தேவதைகளுக்கு அர்ப்பணம் செய்து காட்டிவிட்டு நீங்கள் நகை ஆடை எவை உடுத்தினாலும் அதில் எந்த விதமான தீவினை சக்திகளும் கண்டிப்பாக தாக்காது. கல்யாணத்துக்கு போகிறோம், இன்றைக்கி பட்டு புடவை எடுக்கிறோம் அப்படின்னு போகிறோம். பட்டை எந்த காலத்திலும் ஆன்மீக ரீதியாக ஒத்துக்கொள்வதில்லை. வாழைநார் புடவை, வாழைநார் வேஷ்டி இவையெல்லாம் அற்புதமான செல்வம் கொழிக்கும் ஆடைகளாக மகான்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி தான் நமது வாத்தியார் காஞ்சி மகான் எந்த ஒரு சக்தி உள்ளவர்களும்
காஷாயம் என்கின்ற காவி வேட்டியை மனிதர்கள் சாதாரண இல்லறத்தில் உள்ளவர்கள் அணியக்கூடாது என்று நம்மளை அன்புடன் சொல்லுகின்றார்கள். அதனால் காஷாய தேவதைகள் மிக பரிசுத்தமான, பவித்திரமான, புனிதமான ஒன்றாக அந்த ஆடையிலே இருப்பதனால் இல்லறவாசிகள் அணியக்கூடாது. அப்படி அணியும் பொழுது நமக்கு பஞ்சம், கஷ்டம், கவலைகள் வரும்பொழுது நாம் ஏன் அணிந்தோம் என்கின்ற ஒரு அவலநிலை திரும்ப நமது மனதை வாட்டும். அப்படி செய்யாமல் இருப்பது உங்களுக்கெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி. அதுக்கு தான் எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்லிக் கொடுக்கின்றவர் ஒரு குரு ஒன்று வேண்டும். அப்படி மலைத்தேனினால் சுவாமிக்கு நல்ல அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும், இப்படி 64 விதமான நல்ல பொருள்களை கொண்டு கறந்த பசும்பால், சுத்தமான நெய், இப்படி ஒவ்வொரு திரவியத்துக்கும் அபிஷேகத்திற்கு பல கோடி சக்திகள் உண்டு. தினமும் விஷ்ணுபதி செய்கின்ற இடம் வருடத்திற்கு 4 முறை வருகின்ற விஷ்ணுபதி மகா புண்ணிய காலத்திலே பங்கு பெறுவதும், எப்பேற்பட்ட பித்ரு சாபங்கள், பித்திருக்கடன்களை நீக்க முடியாதவர்கள் அங்கே நீக்கி மகாலிங்கேஸ்வரர் திருவுடை முருகனிலே விஷ்ணுபதி கிருஷ்ணருக்கு செய்வதும், சிவா விஷ்ணுனுடைய சந்தோஷத்தை ஏற்படும். திருத்தங்கலிலே சிவகங்கை மாவட்டத்திலே திருநின்ற நாராயண பெருமாளை வணங்குவதும் வாழ்க்கையில் பசுமையாக இருக்கும். இப்படி பல கோடி ஆலயங்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலே கண்டிப்பாக விஷ்ணுபதி புண்ணியகாலம் கொண்டாடியாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக வரும். அங்கே சுவாதி நரசிம்மரை பற்றி, நரசிம்மருக்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்கின்றார்கள், வழிபடுகின்றார்கள். ஆனால் இந்த நரசிம்மருடைய உண்மையான ஆதி மூல திருநாமமானது சுவாதி நரசிம்மர். சுவாதியை சோதிக்காதே என்று சொல்வார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நரசிம்மரை வலம் வந்து பொங்க எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன், ஆச்சாரியகடன் தீங்குவதும், பார்த்தசாரதியான கிருஷ்ண பெருமாள் அவர்களுக்கு நமக்கு கையிலே சக்கரம் இல்லாமல் நமக்கு காட்சி தருகின்ற அற்புதமான ஒரு தீனதயாளா என்று வணங்கும்போது, பார்த்தசாரதியையே குலதெய்வமாக வணங்குகின்றவர்கள், பெயரை கொண்டவர்களுக்கெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி ஏற்படும். இப்படி வடபழனி முருகருக்கு அங்கே உள்ள செவ்வாய் கிரகத்திற்கு இன்று முழுவதும் அல்லது செவ்வாய் குறையிலே பசும்பாலிலே காரரிசி போட்டு குங்குமத்தை சேர்த்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் மனதில் உள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சி அரித்து கொண்டிருப்பதும், சொல்ல முடியாத ஒரு கவலை, அதிலிருந்து விடுபடுவதும், உயர்ந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்று மன நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றவர்களும், உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர்களாக, காவல்துறை உயர்ந்த பதவிகளில் இருந்து ஓய்வு பெறும் பொழுது அந்த வயதான காலத்திலே மன கஷ்டங்கள் இல்லாமல் ஏற்படுவதற்கு சென்னை வடபழனியிலே உள்ள அங்காரகனுக்கு இன்று செம்பால் அபிஷேகம் செய்து தக்காளி சாதம் படைத்து தானம் கொடுப்பதனால் மனதிலே ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு நாளாக பார்த்து ஓம் ஔம் கிரிஜாத்மஜாய நமகா என்கின்ற மந்திரத்தை எழுதி சொல்லிக் கொடுத்து பழகி வந்தால் மயூர தரிசனம், மயூரநாதரை வணங்குவதும், மயில் வாகன தரிசனத்தை மயிலுக்கு உணவிடுவதும், மயூர வாகனத்தை செய்வதும், மயூர ஆசனம் செய்வதும், பாதுகாப்பாக மயூர ஆசனம் செய்வதும் உடலில் பலத்த ஒரு ஆன்மீக ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு உடல் வலிமை வாய்ந்ததாக அமையும். இப்படி ஒவ்வொருவரும் செய்யும் பொழுது, ஒவ்வொரு வீட்டிலும் செய்யும் பொழுது எந்த விதமான குறைகளும் இல்லாமல் வாழ்வார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக எண்ணி மகிழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஜோதிஷம் என்பது நமக்கு தேவைதான். ஆனால் ஜோதிஷர் நமக்கு பரிபூர்ணமாக சொல்லிக் கொடுப்பதற்கான கால அவகாசம் கிட்டாமலும், அதை கேட்க நேர அவகாசம் இல்லாமலும் அவர்கள் சொல்வதை நல்ல ஜோதிடர்கள் சொல்லும் பொழுது அதை விளக்கமாக சொல்லும்போது ஒரு நாள் பிடிக்கும், மறுபடியும் மறுநாள் வந்துவிடும். குறைந்த நேரத்திலே முடித்து கொள்ள வேண்டிய ஒரு தருவாயில் இருக்கின்றபடினாலே ஜோதிஷம் என்பது வேதத்தினுடைய 2 கண்களாக மகான்கள் கொண்டாடுகின்றார்கள். 4 வேதம் 6 சாஸ்திரத்தில் 2வது சாஸ்திரம் ஜோதிஷம், அதாதி ஜோதிஷம் அப்படி என்று சொல்வார்கள். அதாதி ஜோதிஷம் அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் ஆபசந்திகி வைத்துத சந்தானம் இத்தியதி ஜோதிஷம். இப்படி பாருங்கள், பூஜ்ய சக்தி நிறைந்த கணக்கில் மேத்தமெட்டிக்ஸில் அதி உன்னதமான நிலையில் வருகின்றவர்கள், பிகாம் சிஏ படிக்கின்றவர்கள், மதுரை டீக்கல்லுப்பட்டி அருகிலே மேலப்பரங்கி என்கின்ற சொல்கின்ற பேரையூர் மல்லிகார்ஜுனேஸ்வரை
வணங்கி வாழ்வதும் வாழ்க்கையிலே அதி உன்னதமான பலன்களை கொடுக்கவல்ல சக்தி வாய்ந்த இறைவன் கீழே வள்ளி தெய்வானையுடன் உள்ள முருகரையும் சேர்ந்து வணங்குவதால் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் அற்புதமான நல்ல நாளாக இது இருக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையது அருளாளர் நாச்சலாம்.